அடுத்த ஆண்டு தேர்தல் கூட்டணியை பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தேன். இதில் நான் சொல்கிறது என்னுடைய அரசியல் அலசல். நான் என் புத்தி என்ன படுதோ அதுதான். இதில் சொந்த விருப்பு இருப்பதெல்லாம் கிடையாது. எந்த கட்சிக்கு ஆதரவாகவோ இல்லை எதிர்ப்பாகவோ. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையிலையோ பொது வாழ்க்கையிலையோ ஒரு தொழிலையோ எது இருந்தாலும் ஒரு சுய புத்தி இருக்கணும். எவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் கூட கடைசியில் நம்ம சொந்த முடிவு தான் எடுக்கணும். அது எப்பயுமே நான் அப்படி தான் எடுப்பேன். அதான் எனக்கு ஏற்கனவே இருக்கிறது. தப்பு ரைட்டு அதை பற்றி கவலைப்படுறதில்லை. தப்பு ரைட்டுன்னு பார்க்கறதில்ல. சரி, என்னை பொறுத்த வரைக்கும் 2 அணி தான் ஆட்சிக்கு வர வாய்ப்பு தமிழ்நாட்டில். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒன்று அதிமுக இல்லைன்னா திமுக. இப்போ அதிமுக கூட்டணியில் ஒரு வலிமையாக இருக்கின்ற மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, எப்பவுமே இல்லை திமுக வலிமையாக இருக்க மாதிரி ஒரு மாயை இருக்குது. அது எப்பவுமே திமுக ஜெயிக்கும்போது காரணம் என்னென்னா, அது அதிமுகவுடைய தவறாக தான் இருக்கும், இல்லை பலவீனமாக தான் இருக்கும். திமுகவுக்காக மக்கள் ஓட்டு போட்டது கிடையாது. ஆனால் அதிமுகவை ஆதரவு ஓட்டு இருக்குது. அதிமுக ஓட்டு போடுறவனும் இருக்கான், திமுக எதிர்த்து ஓட்டு போடுறவனும் இருக்கான். 2 வகையான ஓட்டு திமுகவுக்கு, அதிமுகவுக்கு. ஆனால் திமுகவுக்கு எப்போ இருக்கிற ஓட்டு இருக்கும், அது அதிமுகவுடைய ஓட்டு கலைஞ்சா, அதை பலவீனப்பட்டால் திமுக ஆட்சிக்கு வரும். அதுவும் தப்பி தான் விடுவாங்க. 200 சீட்டு அப்படிலாம் ஒரே 1971 178 சீட்டு 190 சீட்டும் வந்தாங்க இந்திரா காந்தி இருக்கும்போது. 1971 நினைக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கு பிறகு அவங்க எல்லாம் 150 தாண்டது பெரிய கஷ்டம். மேக்ஸிமம் 160 இருக்கலாம். கூட்டணி கணக்கு வேணால் சொல்லலாம். இப்போ திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறது அவங்களுக்கு உண்மையான பலம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வலிமை, அதனால் அவங்களுக்கு நிறைய பலம். அதனால் திமுக கூட்டணி விட்டு எந்த கூட்டணி கட்சி வெளியே வந்தால் கூட அவனுங்க காணாமல் போயிடுவாங்க. அந்த கூட்டணிக்காரங்க அதிமுக வந்தால் கூட அவனுக்கு எதிர்காலம் கிடையாது. அது அதிமுக வலிமைப்படுத்தாது. அது அதிமுக பலவீனம் படுத்தும். அதனால் அதிமுகவுக்கும் பாதிப்பு, அங்கே திமுகவிலேருந்து வர்ற கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கும் பாதிப்பு. ஒரே ஒரு கட்சி திமுக கூட்டணியிலேருந்து அதிமுக அது வலிமை பெறும்னா, அது வலிமையாக இருக்கும் அதிமுகவுக்குன்னா அது காங்கிரஸ் தான். காங்கிரஸ் அதிமுகவோட வந்துட்டுதுன்னா தேமுதிமுக கூட தேவையில்லை. காங்கிரஸ் அதிமுக கூட்டணி ஈஸியாக சட்டசபை தேர்தலில் அடுத்த வருஷத்தில் வெற்றி பெறும் 2026. அது கூட தேமுதிமுக இருந்தாக்க இன்னும் வலிமை நல்லது. க்ளீன் ஸ்வீப். திமுக அதிமுக காங்கிரஸ் 3 ஒரே அணி இருந்தால் அந்த அணியை ஜெயிக்கிறதுக்கு எந்த கட்சியும் கிடையாது, எந்த கூட்டணியும் கிடையாது தமிழ்நாட்டில். ஸோ மீண்டும் சொல்கிறேன், திமுக கூட்டணியிலேருந்து ஒரே ஒரு கட்சி வெளியில் அது அதிமுக பலப்படுத்தும், ஆட்சி கொண்டு வரணும்னா அது காங்கிரஸ் மட்டும்தான். வேறு எந்த கட்சியாலும் பிரயோஜனமே கிடையாது. அதான் காணாமல் போயிடுவாங்க. அதிமுகவும் அது பாதிப்பு தான். அதிமுக கூட்டணியில் திமுக இருக்கிறது நல்ல வலிமை. இவனுங்க நிறைய பேர் சிதறி போனவங்களால ஒன்றும் பாதிப்பு கிடையாது அதிமுகவுக்கு. அவனுக்கு போனானுங்க, தனி தொகுதியில் நின்னானுங்க, அந்த தொகுதியில் மட்டும் அதிகமாக ஓட்டு வாங்கினானுங்க, அவ்வளோதான். பழைய பாஸ்தால கொஞ்சம் ஓட்டு போடுவானுங்க. அடுத்த தேர்தல்லாம் தெற்கு தமிழ்நாட்டில் இரட்டை இலைக்கு நல்ல ஓட்டு விடும். இந்த திண்டுக்கல் சீனிவாசன் சொன்ன ஒரு கருத்தை இதில் சொல்ல விரும்புகிறேன். அதாவது சொல்லியிருந்தார், 50 தொகுதியும் 100 கோடியும் கொடுக்கலாம் கேட்குறானுங்க அப்படின்ட்டு. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த 50 தொகுதிக்கும் 100 கோடி செலவு பண்ணுறதை விட இன்னொருத்தவங்கிட்ட கொடுத்து அவனுக்கிட்ட நம்பி இருக்கிறத விட இரட்டையில சின்னத்திலேயே நின்று அந்த 2 கோடியை செலவு பண்ணால் அந்த 50 தொகுதியில் 40 தொகுதிகளும் ஜெயிக்கும் அதிமுக. ஏன்னா அதிமுகவுடைய பணத்தையும் அந்த வலிமையும் ஓட்டு வங்கியும் வீணாகக்கூடாதுக்காக சொல்கிறேன். சரி, அதிமுகவுக்கு நான் சொல்லிட்டேன் கூட்டணி. திமுகவுக்கு யார் நல்லாயிருக்கும்? திமுகவுக்கு நான் சொல்லிட்டேன். அதிமுகவுக்கு யார் நல்லா இருக்கும்னாக்க காங்கிரஸ் இல்லை தேமுதிமுக, இது 2 தான். அதை விட்டால் நாம் தமிழர் கட்சி, சேவானுடைய நான் தமிழர் கட்சி அதிமுகவுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ காங்கிரஸ் வராத நிலைமையில் அதிமுக கூட்டணியில் தேமுதிமுக நான் தமிழர் கட்சி இருந்தாலே போதும். இவன் தனி மெஜாரிட்டிலே அதிமுக ஆட்சிக்கு வரும் 2026. சரி, இதில் மீதி பாரதிய ஜனதா கட்சி
வந்தால் நல்லது. அவனுக்கு தேவையில்லாமல் சுமையை கூட்டிட்டு வரக்கூடாது. அவனுக்கு கூட வர சில புரோஜனம் இல்லாத குப்பைகள்லாம் அவனை கூப்பிடாத. வெறும் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் வந்தால் கூட நல்லது. அப்போ வந்து அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, தேமுதிமுக, நாம் தமிழ் கட்சி 4 கட்சியும் இருக்கலாம். வலிமையாக இருக்கும், நல்லா வெற்றி பெறும், அது புரோஜனமாக இருக்கும். அப்போ இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி வேற இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து மோடி பிரதமர் இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. மோடியை பிரதமரை இப்போவே ஏற்கனவே அது ஒரே ஒரு ஆளால் தான் முடியும். அது வந்து அதானியால் மட்டும்தான் முடியும். அதானி நினச்சானா இன்றைக்கி மோடி பிரைம் மினிஸ்டர் கிடையாது. அதான் 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 அதானுடைய என்ன சொல்லுவாங்க, உயிர் இருக்கிற இடம். அது மோடியோட உயிர் இருக்கிற இடம், அரசியல் உயிர் இருக்கிற இடம் அதானியோட தான். சரி, அது வேறு டாபிக், அதை பற்றி பேச வேணாம் இப்போதைக்கு. பாமக என்ன ஆகும்? பாமக எந்த கூட்டணி போனாலும் அது வீணாக தான் போகும். ஏன்னா அவன் வாங்குற 40 தொகுதியோ 30 தொகுதியோ 50 தொகுதியோ அதில் 4-5 தொகுதி ஜெயிப்பானுங்க. இப்போ 40 தொகுதியிலையோ 50 தொகுதியிலோ 5 தொகுதி ஜெயிச்சிட்டா அவங்க மீதி 35 தொகுதியோ அதில் 45 தொகுதியோ எதிரணிக்கு போகும். அதே எதிரணிக்கு வலிமை பெற்றுக்கும். ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கட்சியில் சேர்றானுங்களோ, எந்த கூட்டணியில் சேர்றானுங்களோ அவனுக்கு மறந்துட வேண்டியதுதான். ஆட்சிக்கு வரதான் மறந்துட வேண்டியதுதான். அதனால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இதுதான் நான் நினைக்கிறேன். அது வந்து சில இன்னொருத்தவங்க மறந்துட்டேன், விஜய் வந்து அது மாதிரி தான். அது வந்து மறந்துற அளவுக்கு அவன் அரசியல் இருக்குது. அதாவது விஜய் வந்து சினிமா முகத்தை இதெல்லாம் வச்சு அரசியலுக்கு வரான். சினிமா முகத்தை வந்து எம்ஜிஆர் பயன்படுத்தினார், அப்புறம் ஜெயலலிதா பயன்படுத்தினாங்க, அப்புறம் காங்கிரஸ் வந்து சிவாஜி மூலமாக பயன்படுத்துச்சு, அப்புறம் விஜயகாந்த் வந்தார், ரஜினிகாந்த் வந்தாங்க, கமலஹாசன், அப்புறம் சீமான் கூட இயக்குனராக வந்து ஓரளவு சினிமா முகம். பட் அதனால் அது ஒரு திறமையால் அவருடைய தப்போ ரைட்டோ அவருடைய திறமையால் அவர் கட்சி ஓட்டிட்டு இருக்கிறாரு. சினிமாவிலும் சொல்ல முடியாது சீமானை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி போகும்போது எல்லாம் அந்த மோகத்தில் அடிபட்டு நிறைய பேர் தெரிஞ்சிட்டான். ஸோ விஜய் கட்சி ஆரம்பிக்கக்கூடாது இல்லை, அரசியல் வரக்கூடாது இல்லை, எல்லாரும் அரசியல் வர மாதிரி எல்லாருக்கும் உரிமை இருக்குது. ஆனால் அவன் உழைக்கணும். நான் உழைச்சி உண்மையான அரசியல் பண்ணி உண்மையான உணர்வோட மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சா யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம். ஆனால் அது வந்து இப்போதைக்கு நடக்க போகிறதில்ல. ஸோ விஜய் கூட அவன் கூட்டணி வைக்கிறானோ அவனுங்களும் காலி. ஸோ விஜயும் பாமகவும் எங்கே போகிறானுங்களோ இந்த 2 கூட்டணியும் தோல்வி அடையும். அதான் என்னுடைய அரசியல் இது. இதில் வந்து யாருக்கும் தனிப்பட்ட விரோதம் கிடையாது. ஏன்னா அவனுக்கு நடந்துக்கிற விதம் அதே மாதிரி. திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் தவிர வேறு எந்த கூட்டணி கட்சிகள் அந்த கூட்டணியிலேருந்து வெளியே வந்தாலும் அவனுக்கு காணாமல் போயிடுவாங்க அரசியலில். காங்கிரஸ் மட்டும் திமுக கூட்டணியிலேருந்து வந்தால் தான் திமுகவுக்கு பலவீனம். அதே மாதிரி காங்கிரஸ் மட்டும் அதிமுக வந்தால் அதிமுக, காங்கிரஸ், தேமுதிமுக கூட்டணி இருந்தாக்க க்ளீன் ஸ்வீப். 2011 இல்லை 1991 வந்த ஸ்வீப் மாதிரி அதிமுக பெரும் வெற்றி வரும். அதே சமயத்தில் அதிமுக பற்றி இப்போதைக்கு பேச வேணாம். அதிமுகன்றதை வச்சு அதில் யார் தலைவர்ன்றது முக்கியம் கிடையாது. இதுதான் நான் நினைக்கிறேன். திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் போகிறத அவங்களே ஊக்குவிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இருங்கடா போங்கடான்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நல்லது. காங்கிரஸை தவிர இருக்கிற நிலைமை பார்த்தா ராகுல் காந்தி, பிரியா காந்தி இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும்னு தோணுது. அது அவங்களுக்கு திமுக ஒரு நல்ல காலம். அந்த கூட்டணியை வெல்லணும்னா அதிமுக வந்து தேமுதிமுகவுடனும் நாம் தமிழர் கட்சியுடனும் கூட்டு வைக்கலாம். அதிமுக விஜய் கட்சியுடன், விஜய்னு அவன் சொல்கிற கட்சியுடனோ இல்லை திமுகவிலேருந்து காங்கிரஸ் தவிர மீதி வர்ற கூட்டணி கட்சிகளை வச்சுக்கிட்டோ இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி கூடயோ கூட்டணி வச்சா எதிர்கட்சிகளும் உட்கார முடியாது. எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கூட கிடைக்காது. அதான் நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு இருக்கிற அரசியல் நிலைமை இப்படிதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மாற்றம் இருந்தால் நாம் சொல்லுவோம், பின்னாடி யோசனை பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு கவனிச்சுட்டு வருவோம். வேறு ஒன்றும் இதில் வந்து பேசுறதுக்கு இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. இன்னும் 1 வருஷம் இருக்குது கூட்டணியை பற்றி தெளிவாக பேசுறதுக்கு.